வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு பிடி சோறு. ஹேய் ஹேய் நானா, தோ விரலை சுடுக்கிக்கிட்டே குதிச்சுட்டு வருதே ஒரு கறிக்கட்டை. அவன்தான் ராசாத்தியோட ஒரே மகன். பேரு மண்ணாங்கட்டி. கேட்கவே வேடிக்கையா இருக்குல்ல. தென்னார்காடு ஜில்லாவாசிங்களை தவிர மற்றவங்களுக்கு பேரு வேடிக்கையா தான் இருக்கும். ராசாத்தியோட இறந்து போன அப்பாவோட பேரு தான் அது. அவர் மேல இருக்கிற பாசத்தால அவரு பேரை தான் மகனுக்கும் வச்சிருக்கா. இப்போ அந்த மண்ணாங்கட்டிக்கு ஒரே குஷி. ஏன் தெரியுமா? அடுத்த அடுப்புல இருந்த சோத்தை திருடி தின்ன குதூகலம் தான். எப்படி அடுத்த அடுப்பு சோறு திருடினான்னு யோசிக்கிறீங்களா? செவரு கதவு பூட்டுன்னு ஒண்ணு இருந்தா தானே. அது எதுவும் இல்லாத பிளாட்ஃபார்ம் வாழ்க்கை. நாய் வந்து வாய வச்சாலும் அடிச்சு துரத்த ஆள் இல்ல. ஆனா இந்த திருட்டு பைய மத்தவங்க பாக்குற மாதிரியா அந்த காரியத்தை செய்யணும். பானையோடு தூக்கிட்டு தெருக்கோடியில இருக்கிற அந்த பாழடைஞ்ச மண்டபத்துக்கு தான் ஓடி இருப்பான். அதுதான் அவனோட வாசஸ்தலம். உன்னை வெட்டி வைக்க எங்கடா போயிருந்த அப்படின்னு அதட்டிட்டே வந்தா ராசாத்தி. எம்மா துட்டு குடுமா அப்படின்னு அவ சேலை முந்தானைய பிடிச்சு குதிச்சான். அவன் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் ஈடு கொடுக்க முடியுமா? நிறமாசம் கர்ப்பிணி வேற. அவன் இழுத்ததுல கீழே விழப்போனான். எப்படியோ சமாளிச்சுட்டு அவன் முதுகுல 2 அறை வச்சா. பாடையில போறவன என்னை இழுத்த தள்ள பாத்தியே, எங்கேயாச்சும் ஒழிஞ்சு தொலைய வேண்டியது தானே. துட்டு வேணுமா துட்டு, இவன் அப்பா எங்க கொட்டி வச்சிருக்கான் பாரு அப்படின்னா. ஏமா எங்க அப்பா யாருமா அப்படின்னு கேட்டான். ராசாத்தி இதுக்கு என்ன பதில் சொல்லுவா? அது அவளுக்கே தெரியாதே. இப்போ வயிற்றுல இருக்கிறதுக்கு அப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி சடையம்மன் கோவில் திருவிழால சந்திச்ச அந்த தாடிக்கார வளையல் வியாபாரியோட முகம் அவன் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த ரகசியங்கள் எல்லாம் மண்ணாங்கட்டிக்கு தெரியுமா என்ன? அட இங்க வாடா பேதியில போறவன அப்படின்னு அவனை எட்டி பிடிக்க முயற்சி பண்ணான். அவன் ஒரே பாய்ச்சல்ல அவ பிடியில இருந்து தப்பிச்சு போய் 2 கையையும் தட்டிட்டு குதிச்சான். வா வா, என்ன கொட்டிக்க வரவே இல்ல அப்படின்னு ராசாத்தி கேட்டா. நான் தான் துண்ணுட்டுனே அப்படின்னு வயிற்றுல தட்டிட்டு பெருசா ஏப்பம் ஒண்ணு விட்டான். அப்போ மண்ணாங்கட்டியோட முதுகுல பளீர்னு ஒரு அறை விழுந்தது. ஏய், விரவ தூக்கின்னு போயிருக்கிறவருக்கு சோறு எடுத்து வச்சா அதை திருடி தின்னுட்டு குதிக்கிறத பாரு அப்படின்னு கத்துனா மாரியாயி. வாடி உத்தம பத்தினி அப்படின்னு சேலைய வரிஞ்சு கட்டிட்டு வந்தா ராசாத்தி. 2 பேரும் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசினாங்க. பேச்சு எல்லை மீற கோபம் பொத்துட்டு வந்தது 2 பேருக்குமே. என்னடி சொன்ன அப்படின்னு ராசாத்தியோட கன்னத்துல ஓங்கி ஒரு அரை அரைஞ்சா மாரியாயி. பதிலுக்கு மாரியாயியோட தலைமுடிய பிடிச்சு ராசாத்தி இழுத்தா. இப்படியே சண்டை எல்லை மீறி போயிட்டு இருந்தது. மாரியாயி ராசாத்தியோட நெஞ்சில குத்த, அவ மாரியாயிய விடாம சண்டை போட, மாறி கைய காத்துல தொழாவிட்டே 2 குத்து குத்துனான். 3வது குத்து ராசாத்தியோட வயிற்றுல விழுந்துருச்சு. அடியே புள்ளத்தாச்சிடி அப்படின்னு மாரியோட முடிய பிடிச்சு இழுத்தான் அவ புருஷன் மாணிக்கம். 2 பேருக்கும் மூசு மூசுன்னு இழைச்சுது. தன்னோட பெரிய வயிற்ற அசைக்க முடியாம பெருமூச்சு விட்டா ராசாத்தி. இன்னாமே நீ என்ன பொம்பளையா பிசாசா? வாயும் வயிறுமா இருந்துகிட்டு இப்படி பேயா அடிச்சுக்கிறியே, படாத இடத்துல பட்டுதுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டா மாணிக்கம். நான் ஒண்ணுமே பண்ணல அண்ணன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டா ராசாத்தி. கர்ப்பிணியான ராசாத்தியோட முகம் சிவக்க ஆரம்பிச்சதுமே மாணிக்கத்தோட மனசு என்னமோ மாதிரி ஆயிட்டு. ஓம ராட்சசி அப்படின்னு தன்னோட மனைவியை பிடிச்சு இழுத்துட்டு போனா மாணிக்கம். நீயும் வேற என்ன அடிக்கிறியா? அடி அடி. அவ பெத்தது உனக்கு வச்சிருந்த சோதை தின்னுட்டு போயிடுச்சு. அதை கேட்க வந்தா அவ என்ன அங்க போனவளே இங்க போனவளேன்னு பேசுறா. நீ வேற என்ன அடிக்கிற. நான் ஏன் தான் பொண்ணா பிறந்தேனோ அப்படின்னு கைய நீட்டி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டா மாரியாயி. அதோ அங்க பாரு, அந்த திருட்டு கொட்டா நிக்குது. நான் எலும்ப முறிச்சு பாடுபட்டு கஞ்சி ஊத்துறேன், இப்படி திருடி தின்னுட்டு வம்பு வலிச்சுக்கிட்டு வருது. இன்னைக்கு வரட்டும் அப்படின்னா மாரியாயி. கழுத்தை முறிச்சு கூவாத்துல விட்டுருவேன் அப்படின்னு கருவுனா ராசாத்தி. ராசாத்தியோட அடி வயித்துல சுருக்குன்னு வலிச்சுது. வயித்த அழுத்தி பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிட்டா.
சட்டப்பையில இருந்த ரெண்டனாவை தடவி பார்த்துக்கிட்டே சிற்றுண்டி செய்யறதுக்காக டீ கடையை பார்த்து நடந்தான் மாணிக்கம். இந்த கேப்ல மண்ணாங்கட்டி பைய எங்க போனான்னு யாருமே கவனிக்கல. ராசாத்திக்கோ மாரியாயிக்கோ விபச்சாரம் அப்படிங்கிறது தொழில் கிடையாது. அவங்க வாழ்ற பிளாட்ஃபாரத்தோட எதிர்ப்புறத்துல இருக்கிற விறகு கடையில விறகு சுமந்துட்டு போறது, லாரியில வர்ற விறகு கட்டைகளை இறக்கி கடைக்குள்ள அடுக்கிறது, இதுதான் அவங்களோட பிரதான தொழில். அந்த வேலைகள் இல்லாத சமயத்துல வேற ஏதாவது கூலி வேலை, அதுவும் இல்லாத சமயத்துலதான் இந்த மாதிரி. அந்த குடிசைக்குள்ள காலை நீட்டி படுத்திருந்த ராசாத்தியோட அடி வயிற்றுக்குள்ள என்னமோ சுருக்குன்னு குத்துச்சு. ராசாத்தி நெளிஞ்சு கொடுத்தா. வயித்துல வலியா இல்ல பசியா? அவளோட 2 பாதங்களையும் தரையில உரசி உரசி அதுல வந்த சத்தம் அவளுக்கு ரொம்ப இதமா இருந்தது. மறுபடியும் தேய்ச்சு தேய்ச்சு பார்த்துக்கிட்டா. வலிய பத்தின எந்த ஞாபகமும் இல்லை. ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டா தேவலங்கிற எண்ணம். கொஞ்சமா? கஞ்சிய பார்த்து 2 நாள் ஆச்சு. ஒரு பானை கஞ்சி இருந்தாலும் நல்லா குடிக்கலாம். அவ கண்கள் மூளையில கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த அந்த பானைய பார்த்துச்சு. பக்கத்துல ஓட்டையான அரிசி பானை உருண்டு கிடந்தது. பசி வயித்த கிள்ளுச்சு. அவளுக்கு எரிச்சலா வந்தது. ஒத்த கால்ல கிடந்த அந்த ஈய காப்ப தர தரன்னு தரையில தேய்ச்சுக்கிட்டா. அடி வயித்தோட ஒரு பக்கத்துல சில நிமிஷங்களுக்கு ஒரு தடவை சுருக்குன்னு குத்தல் வேற இருந்தது. அம்மாடி அப்படின்னு ஒரு பெருமூச்சு. ராசாத்தி ராசாத்தி அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. மல்லாந்துக்கிட்டே தலையை நிமித்தி பார்த்தா ராசாத்தி. மாரியாயி குனிஞ்சு நின்னுக்கிட்டே தலையை மட்டும் குடிசைக்குள்ள நீட்டினா. என்ன ராசாத்தி, இடுப்பு வலியா அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பசிதான். நேத்து 1 ரூபா கஞ்சி குடிச்சதுதான், இன்னைக்கு பூரா பட்னி, அதான் வயித்த என்னமோ பண்ணுது அப்படின்னா. மாரியாயிக்கு மனசு கேட்கல. பாவம், வாயும் வயிறுமா இருக்கிற பொம்பளை பட்னி கிடக்கலாமா? ராசாத்தியோட குடிசைக்குள்ள போய் குனிஞ்சு நின்னுக்கிட்டே ஒரு மருத்துவச்சிய மாதிரி அவளோட உடலை அங்க இங்கன்னு பரிசோதிச்சு பார்த்தா. அவளோட வயிறு கனத்து உருண்டு திரண்டு போயிருந்தது. மேல் வயிறு தளர்ந்து போய் சுருங்கி விரிஞ்சு மேலையும் கீழையும் ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தது. ராசாத்தியோட அடி வயித்த தடவி பார்த்துக்கிட்டே இருந்தா மாரியாயி. அந்த வயிற்றுக்குள்ள ஒரு புதிய உயிர், ஒரு பச்சை பசும் சிசு இருக்கு அப்படிங்கிற உணர்ச்சி மாரியாயிக்கு உடல் முழுக்க புல்லரிக்க வச்சது. இது இடுப்பு வலிதான் போல இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போயிடேன் அப்படின்னு கூட சொன்னா மாரியாயி. அட நீ ஒண்ணு, எனக்கு தெரியாதா? மாசம் 8 தானே ஆச்சு. சடையம்மா கோயிலு திருநாள் அப்பதானே தரிச்சது. ஆவணி 1 புரட்டாசி 2 அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பசிதான் அப்படின்னா ராசாத்தி. நான் என்ன பண்ண? சோறு கூட இல்லையே. அரிசி இருக்கு, அடுப்பை பத்த வச்சு கஞ்சி கூட காய்ச்சிடலாம். ஆனா இப்போ லாரி நிறைய விறகு வந்துருச்சு. இப்போ விட்டா இன்னும் 2 நாளைக்கு காசை கண்ணாலேயே பார்க்க முடியாது அப்படின்னு முனைக்கிட்டே நின்னா மாரியாயி. அரிசி இருக்கா அப்படின்னு தலையை நிமித்தி உட்கார்ந்துக்கிட்டா ராசாத்தி. இருக்கு, உன்னால கஞ்சி காய்ச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா. ஓ அதெல்லாம் முடியும், சீக்கிரம் கொண்டா அப்படின்னு தன்னோட கூந்தலை முடிஞ்சுக்கிட்டா. அந்த குடிசையில நிக்க முடியாது. ராசாத்தி நல்ல உயரம்ங்கிறது மட்டும் இல்ல, குடிசை ரொம்ப தாழ்ந்ததுதான். மெல்லமா நகர்ந்து குடிசைக்கு வெளியே வந்ததும் நிமிர்ந்து நின்னா. மாடி, வயிறுதான் என்னமா கணக்குது. மாரியாயி அவளோட பானையில இருந்த அரிசிய ஒரு தகர குவளையில கொட்டி ராசாத்தி கிட்ட கொடுத்துட்டு, மூளைக்கு ஒன்னா கிடந்த அடுப்பு கல்ல குடிசைக்கு வெளியில சேர்த்து வச்சுட்டு, அடுப்புக்கு பக்கத்துல கிடந்த சுள்ளிக்கட்டுல இருந்து ஒரு பிடி சுள்ளியை எடுத்து ராசாத்தி கிட்ட கொடுத்தா. சீக்கிரம் காய்ச்சி குடி, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே விறகு கடையை பார்த்து ஓடினா மாரியாயி. உருண்டு கிடந்த சோத்து பானையை எடுத்துட்டு தண்ணி பிடிக்க போன ராசாத்தி. குழாயடியில ஒரே கூட்டம். ராசாத்தினால நிக்க கூட முடியல. ஒரு கால் மட்டும் வெட வெடன்னு நடுங்குச்சு. அடி வயித்துல சுருக்கு சுருக்குன்னு அந்த வலி வேற. அம்மா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டே உட்கார்ந்துட்டா. பாவம் புள்ளத்தாச்சி பொம்பளை, ஒரு பானை தண்ணி விட அப்படின்னா ஒருத்தி. தண்ணி பிடிச்சிட்டு இருந்த பெண் ராசாத்திய பார்த்தா. ஒரு பானை வேணாம்,
பாதி நிறைஞ்சா போதும் அப்படின்னா ராசாத்தி. அவளோட பசிக்கு அவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கலாம் முடியாது. அவளோட வலி ஒரு பானை தண்ணிய சுமக்கவும் முடியாது. சரி இந்தா, நீ ஏன் காத்து கிடக்கணும் அப்படின்னு தான் பானையில இருந்த தண்ணிய ராசாத்தியோட பானையில ஊத்துனான். பானைய தூக்கி இடுப்புல வைக்கும்போது ராசாத்தியோட நெத்தி சுருங்குச்சு. பற்களை கடிச்சுக்கிட்டே மெல்லமா நடந்து போனான். அவளால அந்த பானைய சுமக்க கூட முடியல. பாதி வழியிலேயே அந்த பானையை இறக்கி வச்சுட்டு கீழே உட்காந்துக்கிட்டா. தலைய அண்ணாந்து பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டா. அவ கால்ல இருக்கிற ஈயக்காப்பு தர தரன்னு தரையில உரசுற மாதிரி தேய்ச்சுக்கிட்டா. லேசாதான். மா, வயிற்றுல என்ன பசியா இல்ல வலியா? ரெண்டுமே தான். இல்ல இல்ல, பசிதான். தோ அடுப்பு இருக்கு, அரிசி இருக்கு, சுள்ளி இருக்கு, தீப்பெட்டி அந்த தட்டியில சொருகி வச்சிருக்கேனே இருக்கும். போய் பத்த வச்சு அரிசியை போட்டு காய்ச்சி அந்த கஞ்சி கலையத்துல ஊத்தி உப்பெல்லாம் போட்டு அதுவும் இருக்கும். அரிசி பானையில ஒரு பொட்டணம் போட்டு வச்சது எங்க போயிடும்? அது கூடவே அந்த பாதி எலுமிச்சை ஊறுகாய் துண்டு. அதையும் கடிச்சிட்டு சூடா ஒரு பல்லா கஞ்சி குடிச்சா அவ வாயெல்லாம் நீர் சுரந்தது. எந்திரிச்சா. தண்ணி பானைய விசுக்குன்னு தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு நடந்தா. அடுப்பு மேல பானைய வச்சு சுள்ளிய பத்த வச்சா. அடுப்பு புகஞ்சது. கண்ணெல்லாம் எரிச்சல். குனிஞ்சு ஊத்துனா தீ பிடிச்சிருக்கும். அவளால குனியவே முடியல. அப்புறம் கஞ்சி. வயிறு பூமியில படாம ஒரு காலை மண்டி போட்டு ஊனி ஒரு கைய தரையில தாங்கிக்கிட்டு ஒரு பெருமூச்சு விட்டா. ஒரு மூச்சு இழுத்து ஊதுனா. தபக்குன்னு அடுப்புல தீ பத்துச்சு. ஒரு கணம் அவளோட தலையும் சுழண்டுச்சு. அப்பாடா, ஒரு வழியா தண்ணி கொதி வந்துருச்சு. அரிசிய கழுவி கொட்டி ஒரு உடஞ்ச சட்டியினால பானையை மூடினான். பட்டு பட்டுன்னு தீப்பொறிகள் வெடிச்சு சிதறிச்சு. அவளோட முகமெல்லாம் வியர்வை முத்துக்கள் தொளிர்த்து வந்தது. பரட்ட கூந்தல் கலைஞ்சு நெத்தியிலையும் முகத்திலையும் வழிஞ்ச வேர்வையில ஓட்டிக்கிச்சு. அவளுக்கு இப்போ அதெல்லாம் கவலை இல்லை. ஒருவா கஞ்சி, ஒரு பிடி சோறு, அப்பாடா அப்படின்னு படுத்துக்கணும், அவ்வளவுதான். சலபுலன்னு சத்தம் பானைக்குள்ள இருந்து கேட்டது. மூடியிருந்த சோத்து பானையோட வாயில இருந்து பொங்கி வழிஞ்ச அந்த நுரைச்ச கஞ்சி அடுப்புக்குள்ள வடிஞ்சு ஒழுகுச்சு. சொர்ருன்னு சத்தம் கேட்டதும் ராசாத்தி அவசர அவசரமா பானையை மூடி முந்தானையால புடிச்சு எடுத்து கீழே வச்சா. வெண்ணிற கஞ்சியில சோற்று பருக்கைகள் சுழண்டு புரண்டு கொதிச்சுக்கிட்டு இருந்தது. மட்டமான புழுங்கல் அரிசி கஞ்சி கொதிக்கும் போது அதுல இருந்து வர்ற மனம் இருக்கே, ஒரு முறை நெஞ்சு விரிய மூச்சை இழுத்து அந்த வாசனை அனுபவிச்சா ராசாத்தி. கஞ்சியோட மனம் அவளோட அடிவயிறு வர போய் குபு குபுன்னு பசிய வேற கிளப்புச்சு. கஞ்சி குடிச்சு 3 நாளாச்சே. பரபரன்னு உள்ள போய் அரிசி பானையில கிடந்த உப்பு பொட்டணத்தையும் ஊறுகாய் துண்டையும் எடுத்துக்கிட்டு அடுப்புக்கு முன்னாடி வந்து வச்சுட்டு மூளையில உருண்டு கிடந்த அந்த கஞ்சி களையத்தை எடுத்து பானையில இருந்த தண்ணிய ஊத்தி சுத்தமா கழுவுனான். அடுப்புல இருந்த சுள்ளி எல்லாம் எரிஞ்சு தணிஞ்சு போச்சு. மூங்கில் தட்டி ஓரமா கொஞ்ச நேரம் சாஞ்சு உட்கார்ந்திருந்தா. அவ உடம்பெல்லாம் ஒரே வலி. அவளோட உதடுகளும் வறண்டு போச்சு. வெள்ளமா நகர்ந்து அந்த பானையை இறக்கி அந்த பாத்திரத்துல கஞ்சிய ஊத்துனான். கொஞ்சம் ஆறட்டும்னு கஞ்சி கலையத்தை கையில எடுத்து குனிஞ்சு ஊத்தினான். ஊதும்போது அவ வாயில சுரந்த உமிழ்நீர் அவளோட உதடுகள்ல வலிஞ்சுது. பக்கத்துல இருந்த ஊறுகாய் துண்டுல கொஞ்சம் தொட்டு நக்கிக்கிட்டா. அப்படின்னு சப்பு கொட்டிக்கிட்டே நெத்திய சுருக்கி இடுப்ப வளைச்சிட்டு நெளிஞ்சா. அதென்ன, பசியா வலியா? ஒரு வாய் கஞ்சி குடிச்சு ஒரு பிடி சோத்தையும் தின்னா எல்லாம் சரியா போயிடும். அப்பாடா அப்படின்னு நிம்மதியா தூங்கலாம். ஊறுகாய் பொட்டணத்தை பிரிச்சு வச்சுக்கிட்டு கஞ்சி நிறைஞ்ச அந்த தகர குவளையில வாய வச்சு அதை குடிக்க போகிற நேரம், ஹேய் ஹேய் நானம் அப்படின்னு குரல் அவகிட்ட கேட்டுது. எனக்குமா எனக்குமா எனக்கும் கஞ்சி அப்படின்னு அவ முன்னாடி நின்னுட்டு குதிக்க ஆரம்பிச்சான் மண்ணாங்கட்டி சிறுவன். அவன் கையில இருந்த கிழிந்த காத்தாடி காத்துல அடிச்சுக்கிட்டு போனது கூட அவனுக்கு தெரியல. அவனை பார்த்ததுமே ராசாத்திக்கு மத்தியானம் நடந்த சம்பவமும் அதோட விளைவா வந்த சச்சரவும் தான் ஞாபகத்துக்கு வந்தது. முடியாது,
என் கையால உனக்கு ஒரு பிடி சோறு போட மாட்டேன், எங்கேயாச்சும் ஒளிஞ்சு போ, மூஞ்சில முழிக்காத அப்படின்னு ராட்சசி மாதிரி கத்துனான். பசிக்குதுமா, கஞ்சி குடுமா, எம்மா அப்படின்னு முரண்டு பிடிச்சா மண்ணாங்கட்டி. நீ என்ன பண்ணாலும் சரி, உனக்கு ஒண்ணும் தர முடியாது, போ திருட்டு பயல, எங்கேயாவது போய் திருடி தின்னு போ அப்படின்னா. ஐயோ அம்மா அப்படின்னு கேட்டான். முடியாது, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அப்படின்னு அவ கலையத்துல இருந்த கஞ்சிய ஒரு பக்கமா தள்ளி மூடி வச்சுட்டு அதுக்கு காவலுக்கு உட்கார்ந்துக்கிட்டா ராசாத்தி. ஐயோ பசிக்குதே, அம்மா பசிக்குதே அப்படின்னு தரையில புரண்டு அழுது கல்லொளி மங்கத்தனம் பண்ண அந்த சிறுவன். ராசாத்தியோட ஆத்திரம் எல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு வந்தது. பக்கத்துல இருந்த சுள்ளி குச்சியை எடுத்து தரையில புரண்டுட்டு இருந்த மண்ணாங்கட்டியோட முதுகுல விளாசினான். அந்த பையன் கொய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டே ஓடினான். திரும்பி வந்தா பலி வச்சிடுவேன், எங்கேயாவது ஒளிஞ்சு போ அப்படின்னு மறுபடியும் அவனை திட்டிக்கிட்டு குச்சிய அவன் மேல எரிஞ்சா. அடிவயத்துல சுருக்குன்னுது. பற்களை கடிச்சுக்கிட்டா. பசியா வலியா? கஞ்சிய குடிக்கிறப்போ யம மாதிரி என்னைய பிடிக்க வந்துருச்சு அப்படின்னு முணங்கிக்கிட்டே குடிசையோட தட்டி ஓரமா திரும்பி உட்கார்ந்து மறுபடியும் அந்த கஞ்சி பாத்திரத்தை பக்கத்துல இழுத்தா. எம்மா எம்மா அப்படின்னு சினைக்கிக்கிட்டே மறுபடியும் அவளோட பின்புறம் வந்து நின்னா மண்ணாங்கட்டி சிறுவன். முடியாது. அவ அவனை திரும்பி கூட பார்க்கல. மண்ணாங்கட்டிக்கு கோபம் வந்தது. அவனோட கண்கள் அவன் அம்மாவையும் அந்த கஞ்சி கலையத்தையும் வெறிச்சு பார்த்தது. மா தரியா மாட்டியா அப்படின்னு அதட்டி கேட்டான். முடியாது, நீ என்ன கொன்னாலும் சரி அப்படின்னு உள்ள சிரிச்சுக்கிட்டே கஞ்சி கலையத்துல கைய விட்டு தொழாவி ஒரு கவளம் சோத்த வாய்க்கிட்ட கொண்டு போனான். எனக்குமா, எனக்கு அப்படின்னு அவ கையில இருந்த கலையத்தை பாஞ்சு பிடுங்குனா மண்ணாங்கட்டி. அவ கொடுக்க மாட்டேன்னா. சோத்து கையால அவனை தள்ளிக்கிட்டே இன்னொரு கையால ஓங்கி ஒரு அடி வச்சா. அவன் ஓன்னு அலறிக்கிட்டே அந்த மண் கலையத்தை விடாப்பிடியா பறிக்க பார்த்தான். இந்த மல்லுக்கட்டுல அந்த கலையத்துல இருந்த கஞ்சியெல்லாம் கீழே விழ ஒரு கணம் 2 பேருமே திகைச்சு போயிட்டாங்க. அவனை பிடிக்க அப்படியே பாஞ்சு போன ராசாத்தி. ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். அடே, நீ அழிஞ்சு போயிடுவ, உன்னை பாம்பு புடுங்கும், நீ மண்ணா போக, சடையம்மாவுக்கு உன்னை வெட்டி பலி கொடுக்க அப்படின்னு அழுதுட்டே அவனை சபிச்சா ராசாத்தி. அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தாம அழுதுட்டே தரையில சிந்திருந்த கஞ்சி சோத்த கை நிறைய அள்ளிக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டான். அட பாவி, நீ அழிஞ்சு போவ அப்படின்னு பற்களை கடிச்சுக்கிட்டே கையில இருந்த கஞ்சி கலையத்தை அவன் ஓடின திசையில வீசிட்டு ஓன்னு அலறி அழுதா. தரையில மோதிய கலையும் சுக்கு நூறா நொறுங்குச்சு. பெத்த வயித்துல பிரண்டைய வைக்கணும் அப்படின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு படார் படார்னு முகத்திலையும் மார்பிலையும் மறைஞ்சுக்கிட்டா. ஒரு கணம் அவளோட கண்கள் வெறிச்சு சுழண்டுச்சு. உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு சிரமப்பட்டு காய்ச்சின கஞ்சியெல்லாம் தரையில செதறி போயிடுச்சு. அட தெய்வமே அப்படின்னு அலறி மடார்னு சாஞ்சிட்டா. புரண்டு புரண்டு அழுதா. திடீர்னு இடுப்புக்கு கீழே எதையோ வச்சு குத்துனது மாதிரி வேதனை. ஐயோன்னு அலர்னா ராசாத்தி. இடுப்பு வலிதான். அவளால நகர முடியல. நெஞ்சில என்னமோ அடைச்சது. மேல் வயித்துல யாரோ மிதிக்கிறது மாதிரி மூச்சு முட்டுச்சு. வயித்துல குடல்லாம் கழண்டு சரீரது மாதிரி என்னமோ செஞ்சு கையும் காலும் விரைச்சுக்கிட்டு கால் தரையில உதைச்சு உதைச்சு தேய்ச்சிக்கிட்டா. கையால தரைய பிரண்டுனா. உதட்ட கடிச்சு வாயெல்லாம் ரத்தம். ஐயோ அம்மா, சடையம்மா தாயே அப்படின்னு என்னென்னவோ பெதற்றினான். என்னென்னமோ வேண்டிக்கிட்டா. அவளோட விரைத்த கால்கள் விலகி விலகி பின்னிக்கிட்டு. இனி எங்க பிழைப்போம், செத்துதான் போவோம் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. ஒரு வாய் கஞ்சிக்கு தான் பெத்த மகனையே அடிச்சு விரட்டிட்டோம். தலைய பிச்சுக்கிட்டு, அடே மண்ணாங்கட்டி, என் கண்ணு, நான் செத்து போயிடுவேண்டா அப்படின்னு உரத்த குரல்ல ஓன்னு கதறி அழுதா. அந்த ஒரே அலறல்ல பின்னி கிடந்த அவளோட கால்கள் பிச்சுக்கிட்டு விலகுச்சு. அந்த வேகத்துல ஒத்த கால்ல கிடந்த அந்த ஈயக்காப்பு அவ காலை விட்டு கழண்டு உருண்டு ஓடி எங்கேயோ விழுந்தது. ராசாத்தியோட அலறல் லாரியில விறகு இறக்கிக்கிட்டு இருந்த மாரியாயியோட காதுகளுக்கு கேட்டது. அவ்வளோதான். கையில இருந்த விறகுகளை
அப்படியே கீழே போட்டுட்டு ஓட்டமா ஓடி வந்தா. அவளுக்கு பின்னாடி ஒரு சிறு கும்பலே வந்தது. ராசாத்தி அப்படின்னு கூவிக்கிட்டே குடிசைக்குள்ள ஓடினான். ஆம்பளை பசங்கெல்லாம் போங்க. ம், ஏ குட்டி, நீயே நிக்கிற, போ அப்படின்னு அங்கிருந்து சிறுவர்களை எல்லாமே விரட்டினாங்க. ராசாத்தி, ராசாத்தி அப்படின்னு பல்வேறு குரல்கள். பதில் இல்ல. ஐயோ ராசாத்தி அப்படின்னு அவ முகத்தை பிடிச்சுக்கிட்டு கத்துனா மாரியாயி. ராசாத்தியோட கண்கள் கொஞ்சம் திறந்துச்சு. உதடுகள் கோணி கோணி வலிச்சுது. என் கண்ணு மண்ணாங்கட்டி, என் கண்ணு மண்ணா. கொழக்குன்னு அவளோட தலை சாஞ்சிட்டு ராசாத்தியோட தலைமாட்டுல விளக்கு ஏத்தி வைக்கப்பட்டது. அவளோட உடல் மேலையும் அவ உடல்ல இருந்து பெருக்கெடுத்த அந்த இரத்த வெள்ளத்துல குழம்பி கிடந்த உயிரற்ற அந்த பிண்டத்துக்கு மேலையும் அந்த அகல் விளக்கோட ஒளியும் அங்க சூழ்ந்திருந்த அந்த மனிதர்களோட நிழலும் ஆடி சிதைஞ்சு படிஞ்சு படர்ந்திருந்தது. திடீர்னு அடி அடி என் பொறவி ராசாத்தி அப்படின்னு மாரியாயியோட ஒப்பாரி குரல் பயங்கரமா கேட்டது. ராத்திரியெல்லாம் எங்கேயோ தூங்கிட்டு பகல்லெல்லாம் எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு சாயங்கால நேரத்துல அம்மா கிட்ட திரும்பிக்கிட்டு இருந்தான் மண்ணாங்கட்டி. தெருமுனையில வரும்போதே குடிசைக்கு பக்கத்துல கூடி நின்ன அந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஓடி வந்தான். கூட்டத்தை விலக்கிக்கிட்டு அம்மாவை பார்த்ததும் எம்மா அப்படின்னு அலறிட்டு விழுந்தான். எம்மா எம்மா எம்மா. இதே குரல் நாள் முழுக்க விம்மி விம்மி கேட்டது. மண்ணாங்கட்டி சிலையா உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு மூச்சு இழைச்சுது. பிரம்ம தட்டி பொறி கலங்கி உட்கார்ந்திருந்த அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு கதறி அழுதா மாரியாயி. அவனை கதற கதற விட்டுட்டு அவன் தாய் போயிட்டா. இல்ல, தூக்கிட்டு போயிட்டாங்க. இரவு மாரியாயியோட அடுப்பு புகஞ்சு அடங்கி போச்சு. புருஷனுக்கு சோறு போட்டா. அவ மனசுல என்னவோ திக்குன்னுது. பாவம், இனிமே எங்க போய் அம்மா பசிக்குது சோறு போடுன்னு கேட்பான். மண்ணாங்கட்டிய பார்த்து குட்டியா மச்சான், அவனை பார்க்காம என்னால ஒரு பிடி சோறு தின்ன முடியாது அப்படின்னு அழுதா மாறி. சோற்று தட்டுல கைய உதறிட்டு மாணிக்கம் எந்திரிச்சு ஓடினான். அதோ அதோ, டேய் மண்ணாங்கட்டி அப்படின்னு கூப்பிக்கிட்டே ஓடுறான். ஆனா அது வேற யாரோ. டேய் மண்ணாங்கட்டிய பாத்தியாடா? இல்லையே. அவனை பாத்தியா? ம், நீ பாத்தியா? சுடுகாட்டுக்கு போறேன்னு போனா. சுடுகாட்டுக்கா? மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி. மாணிக்கம் ஓட்டமும் நடையுமா சுடுகாட்டுக்கு போயிட்டு இருந்தான். போற வழியில அதோ சடையம்மன் கோயில்ல. யாரது? அவனா? மண்ணாங்கட்டியா? மண்ணாங்கட்டி? ஆமா, அவனேதான். ஓடி வந்த மாணிக்கம் அவனை வாரி அணைச்சுக்கிட்டான். வாடா போவோம் அப்படின்னு அவனை இழுத்தான். அம்மா அம்மா அப்படின்னு குழம்பிக்கிட்டே அழுதுட்டு இருந்தான். என் கண்ணுல அழுவாதடா அப்படின்னு ஆறுதல் சொன்ன மாணிக்கத்தோட கண்கள்ல இருந்தும் நீர் பெருக்கெடுத்து ஓடுச்சு. சாப்பிடுடா, என் கண்ணுல சட்டியில சோத்தை பிசைஞ்சு வச்சுக்கிட்டு கெஞ்சினா மாறி. அவன் அமைதியா வானத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தான். சாப்பிடுமா அப்படின்னு ஒரு பிடி சோத்தை அவன் வாய்க்கிட்ட கொண்டு போன மாறி. அவன் முகத்தை உத்து பார்த்தான். அது உணர்ச்சியற்ற வெறித்த பார்வை. அவன் கை அவ கையில இருந்த ஒரு பிடி சோத்தை வாங்குச்சு. அவனோட கண்கள் அந்த கவலை சோத்தை பார்த்துச்சு. வெறிச்சு பார்த்த கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது. கையில இருந்த சோத்தை பக்கத்துல இருந்த தகர குவளையில போட்டு கந்தல் துணியால மூடி ஒரு பக்கமா வச்சான். இன்னாடா இது? இதை எடுத்து தின்னு. அது அது எங்க அம்மாவுக்கு அப்படின்னா. குறும்புத்தனமும் துடிதுடிப்பும் ஓடிப்போய் சாந்தமும் ஏக்கமும் நிறைந்த அவனோட கண்கள் மறுபடியும் வானத்தை விரிச்சு பார்த்துச்சு. கண்கள்ல நீர் வந்தது. என்னடா அப்படி பாக்குற அப்படின்னு அவனை பிடிச்சு உழுக்குனா மாறி. அம்மா அம்மா. அவனோட அந்த அழுகையில குரல் கரகரக்க மாரிய பிடிச்சு அணைச்சுக்கிட்டு கதர்னா மண்ணாங்கட்டி. அவளும் மகனே அப்படின்னு அவனை உச்சி மோந்து இறுக தழுவிக்கிட்டான். இப்படி இந்த கதை முடியுது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.